நம்ம பங்களாவிலிருந்து காணாமல் போன சிறுவர்கள். இ, 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 இ. சக்கியின் அட்டகாசம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்கு தான் இது எடுத்தையோ எனக்கு தெரியல. ஏய் சதீஷ், சும்மா இருடா. இது ஒரு சாதாரண பொம்மை, இதை எடுத்துகிட்டு போயிடலாம், ஓகேவா? இதை வச்சு நம்ம விளையாடலாம், ஜாலியாக இருக்கும். இது வந்து பேசும் நல்லா போட்டிருக்காங்க, நம்ம பேட்டரி போட்டால் இது பேசும், சரியா? சரி சரி, பேசிகிட்டே இருக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. அப்பாடா, எப்படியோ அந்த பங்களாலேருந்து வெளியே வந்தாச்சு. ஆனால் ரொம்ப இருட்டின மாதிரி இருக்கே, எப்படி வெளியே போகிறது? மாலதிக்கா, எனக்கு பசிக்குது மாலதிக்கா, வா வீட்டுக்கு போகலாம். எப்படியோ அந்த பங்களாலேருந்து வெளியே வந்துட்டோம். சரி வாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம், ரொம்ப இருட்டிச்சு. அம்மா நல்லா திட்ட போகிறாங்க. அப்பாடா, வீட்டுக்கு வந்துட்டோம், சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அடடா, இவங்க 2 பேத்துக்கும் இதேதான் பேச்சு. சரி வாங்க சீக்கிரம் போகலாம். ஆனால் இங்கே இப்போ என்ன பண்ணுறது, இந்த பொம்மையை மறைச்சி வைக்கணுமே. சரி, நான் முதல்ல நீங்களும் உள்ள போங்க, நாங்கள் பின்னாடியே வந்து இந்த பொம்மையை நான் பெட்ரூமில் இருக்கிற அந்த வார்ட்ரோப்பில் ஒளிச்சு வச்சிடறேன், ஓகேவா? மாலதிக்கா, நாங்கள்லாம் இப்போ உள்ளே போகிறோம், நீ கடைசியாக வந்துடு, சரியா? சரி அனிதா, சீக்கிரமாக போய் கதவை தர. மாலதிக்கா மாலதிக்கா, இந்த பொம்மை, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தம்பி எல்லோரும் இங்கேயே இருந்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சாப்பிட்டாச்சுல, அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கேயே படுத்துக்கலாம் நைட்டு, சரியா? ஜாலியாக இருக்கும். சரி அனிதா. இந்த பொம்மை எங்காவது ஒழிச்சு வைங்க, இல்லாட்டி அம்மா பார்த்தா அவ்வளோதான். சரி சரி, இந்த வார்ட்ரோப்பில் வச்சிடலாம் வாங்க. எப்படியோ அந்த சக்கியை வார்ட்ரோப்பில் வச்சு மறைச்சாச்சு. எல்லோரும் தூங்குறாங்க, நம்மளுக்கு மட்டும் தூக்கமே வரமாட்டேங்குது. சரி, தூங்குற ட்ரை பண்ணலாம். என்னது என்னமோ சவுண்டு கேட்குதே. என்னது, அந்த வார்ட்ரோப் சைட்டை திறந்துருக்கே, எப்படி திறந்துச்சு? அதுக்குள்ளே தான் நம்ம அந்த பொம்மையை வச்சோம். இவங்க எல்லாம் வேற நல்லா தூங்குறாங்க, இவன் வேற கொரட்டை விட்டு தூங்குறான். நம்மளே போய் பார்க்கலாமா, இல்லை இவங்களால எழுப்பலாமா? இது என்ன இப்படி இருக்கு இந்த சக்கி பொம்மை? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்க, இது என்னமோ மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. அந்த பொம்மை காணோம், எங்க போச்சுன்னு தெரியலையே. இப்போ நான் எங்கன்னு தேடுவேன். எல்லாம் எந்திரிங்க சீக்கிரம். ஐயோ, என்னது இது? அதுவே தனியா ஆடிட்டு இருக்கு. எல்லாம் எந்திரிங்க சீக்கிரம். என்னை தூக்கிட்டு வந்தீங்கல்ல, இப்போ நான் என்னோட இடத்துக்கு உங்களை கடத்திட்டு போக போறேன், உங்களை எல்லாத்தையும். இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி பொம்மையெல்லாம் தூக்கிட்டு வர்றதுன்னு சொன்னேன். கேட்டீங்களா யாராவது? ஐயோ, என்னடா நடுக்கடல கப்பல் இருக்கும். இந்த சக்கி நம்மளெல்லாம் கடத்திட்டு வந்துருச்சுடா. இது ஒரு கோஸ்ட் ஷிப்பு. ஐயோ, டோரை பார்த்தாலே பயமா இருக்கு முருகேசா. இது பெரிய ஷிப்பு முருகேசா, அது கோஸ்ட் ஷிப்பு. உங்களெல்லாம் நான் கடத்திட்டு வந்துட்டேன், இனிமேல் நீங்களாம் இங்கே தான் இருக்கணும். உங்களெல்லாம் உள்ளே அடைச்சி வைக்க போகிறேன். இனிமேல் உங்களுக்கு டே அண்ட் நைட்டே தெரியாது, புரிஞ்சுதா? அங்கே பாருடா, இன்னொரு கப்பல் தெரியுது. நம்ம அவங்கள ஹெல்ப்பை கூப்பிடலாம், நம்மளை காப்பாற்றுவாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க, இது எல்லாமே என்னோட கோட்டை, இங்கே யாரும் வர முடியாது, நான் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும். இவங்கெல்லாம் என்னோட ஆளுங்க, எல்லாருமே பேய்ங்க. இதுதான் சக்கியோட கோட்டை. இனிமேல் நீங்கள் இங்கே தான் அடைஞ்சு கிடக்கணும். தேவையில்லாமல் என்னை தொட்டிங்கல்ல, அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். உங்களை யாருக்கும் தெரியாது, யாருனாலும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது. இனிமேல் உங்களை நான் தான் பார்த்துக்குவேன். ஐயோ, மழை வருதுக்கா, எனக்கு ஒரே குளிருதுக்கா. வாம நம்ம உள்ளேயே போய் உட்காந்துக்கலாம். ஒழுங்கா என் பேச்சு கேட்டுட்டு இதுக்குள்ளேயே அடைச்சி கிடங்க. நம்மளை வந்து இப்படி அடைச்சி வச்சிருச்சு. காட்டுக்குள்ளே மாட்டினா கூட தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி நடுக்கடலில் கப்பலில் மாட்டியிருக்கோம், யாருக்கு தெரியும் நம்மளை காணோன்னு? இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம எங்கேருந்து வந்தோன்னு தெரியலையே. நம்ம இருந்தது கிராமத்தில், நம்ம எப்படி இந்த கடலுக்கு நடுவில் வந்து மாட்டினோன்னு தெரியலையே. இது இப்படி நம்மளை தூக்கிட்டு வந்துருச்சே. எல்லாமே என்னோட தப்பு தான். உங்களையெல்லாம் கொண்டு வந்து நான் இது நல்லா மாட்ட வச்சுட்டேன். நீங்களாம் அப்போவே அந்த பொம்மை எடுக்காதீங்கன்னு சொன்னீங்க, நான் தான் கேட்காம எடுத்துட்டேன். அதனால தான் நம்ம இப்படியெல்லாம் வந்து மாட்டியிருக்கோம். சரி விடுங்க காய், நீ புலம்பி என்ன ஆக போகுது? நம்ம எப்படி இங்கே வந்து மாட்டியாச்சு, இனிமேல் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும். சதீஷ், கவி நல்லா அழுகாமல் இருங்க. மௌலி, நீயும் பேசாமல் இரு. நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம். எப்படி தப்பிக்க முடியும்? நம்ம தான் நடுக்கடலில் கப்பலில் போயிட்டுருக்குமே, நம்மளுக்கு யார் வந்து காப்பாற்றுவா? எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கு. அம்மா. ஏய் சதீஷ், அழுகாதடா, நம்ம எப்படியாவது இங்கிட்டு போயிடும். நான் தான் அக்கா இருக்கேன்ல, பயப்படாத. இவ்வளோ பேர் கூட இருக்கோம்ல.
ஏய் மேலே என்னமோ டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த சக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பேசாமல் இருங்க, பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க.